Hi friends, welcome back to Aarthi Vlogs. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஈவினிங்க்கு நைட் தோசையும் தக்காளி குருமாவும். ஸோ தக்காளி குருமாக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கடல் பாசி, சோம்பு, அதுக்கப்புறம் 4 பெரிய தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் 2, பச்சை மிளகாய் நறுக்கினது, கருவேப்பிலை, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் வெளில வாங்கினது தான். ஸோ நான் இந்த பிராண்டு வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு. அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அரைக்கிறதுக்கு தேங்காய், முந்திரி பருப்பு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் பொட்டுக்கல்ல எங்கள் அம்மாவுக்கு கூடாதுங்கிறதுனால பொட்டுக்கல்ல எடுத்து வச்சுருக்கேன். 2 கிராம்பு, ஒரு பெரிய சைஸ் பட்டை, அதுக்கப்புறம் கசகசா எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த சோம்பும் கடல் பாசியும் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இதை நல்லா கொஞ்சம் இது பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலையை நல்லா இது பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் வெடிக்கும். இதுவானதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், நறுக்கி வைக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி விடணும். இதுக்கு கொஞ்சம் உப்பு வதங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக ½ சால்ட் போட்டுக்கோங்க, நிறைய போட வேண்டாம். ஸோ ½ சால்ட் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோண்டு சால்ட் மட்டும் போடுறேன், இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் ½ சால்ட் போட்டு உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். ஸோ நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ½ டீஸ்பூன் நான் இந்த இதில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு பச்சை வாசனை போகணும். ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல ரோஸ்ட் ஆகணும். இது வந்து தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. ஸோ இது நல்ல இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அப்புறம் 2 பச்சை மிளகா வாய் கீறி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் போட்டுக்கிறேன். ஸோ இதுவும் நல்லா வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். இது ரோஸ்ட் ஆகி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நான் சொல்லிடுறேன். இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக ½ ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, தக்காளி வந்து ½ ஸ்டேஜ் வெந்திருக்கிறப்போ நீங்கள் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது கொஞ்சம் இது வரைக்கும் வரட்டும். ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். இந்த ஸ்டேஜில், அதாவது நல்ல தக்காளி வந்து வதங்கின ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மிளகா பொடி, அதாவது ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் இல்லையா, இது மஞ்சள் பொடி போட்டாச்சு. ஸோ இப்போ 2 ஸ்பூன் சாம்பார் பொடி நான் போடுறேன். ஸோ 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, அதாவது இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. ஸோ 2 ஸ்பூன் சாம்பார் பொடியை போட்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா வதக்கணும். நல்லா அந்த ஸ்மெல்லாம் போகணும் அதுலேருந்து. ஸோ அதனால் அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் 1லேருந்து 1.25 கப்பு வந்து தண்ணி விட்டுக்கணும். நான் என்னோடய கண்ணளவுலேயே விட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி விட முடியுமோ அப்படி விட்டுக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து இது பண்ணி விடணும், நல்லா கொதிக்கணும். நான் கொஞ்சம் கெட்டியாக விட்டுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா இது பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். தேங்காவையும் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ சால்ட் வந்து ஃபைனலாக நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் இது விடுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து என்னோடய தேங்காய் அரைச்சி இருந்தோம் இல்லையா, ஸோ அந்த விழுதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதை வந்து சிம் பண்ணிவிட்டு அடுப்பை
கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. எனக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு நல்ல இதுவாக வேணும்னா இதுவாக வச்சுக்கலாம், இல்லை கெட்டியாக இல்லை வேண்டாம் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படிங்கிறவங்க தனியாக இது பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு வந்து வேணும் வர தண்ணியை விட்டுட்டு இப்போ இந்த மிக்சியில் இருக்கிற சைடெலாம் அலம்பி விட போகிறேன். ஸோ இதில் வந்து இந்த இதை வந்து நான் விட்டுற போகிறேன். விட்டுட்டேன்னா இப்போ நீங்கள் இதை நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்லா இந்த தோசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பேர் என்னது, இட்லி, சப்பாத்தி, ரைஸ் கூட சில பேர் விட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதோட வச்சு சேவ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்து நம்ம ஆர்த்தி வில்லேஜுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஆர்த்தி குத்தாலம், ஆர்த்தி விலாக்ஸ் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. பாய்.